ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரியல்டர். இன்னைக்கு நம்ம செங்கல்பட்டு புது பஸ் ஸ்டாண்டு, உங்களுக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு மாதிரியே பரபரப்பாக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கட்டி முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் வந்து திருக்கழுக்குன்றம் வரைக்கும் கனெக்ட் ஆகும். அந்த ரோட்டில் லோ பட்ஜெட்டில் ஒரு ப்ராஜெக்ட் வந்து பார்க்க போகிறோம். வாங்க பிளாட்டை போய் பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒத்திவாக்கம் ரயில்வே ஸ்டேஷன். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, புதுசாக ஓப்பன் பண்ண போகிற பஸ் ஸ்டாண்டு. ஸோ அந்த ரோட்லேருந்து நேராக வந்தீங்கன்னா இந்த பிரிட்ஜ் மேலே தான் வந்து ஏறுவீங்க. ஸோ இந்த பிரிட்ஜுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒத்திவாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. செங்கல்பட்டுக்கு அடுத்த ரயில்வே ஸ்டேஷன். ஸோ இந்த பிரிட்ஜிலேயே நீங்கள் கீழே போயிட்டு பிரிட்ஜ் எண்டில் ரைட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் எடுத்த உடனே ஒரு 500 மீட்டர்லேயே நம்ம சைட் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. ஆன் ரோட் சைட்டு, பஸ் போகிற ரோட்டில் ஆன் ரோட் சைட்டு. உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும். ஸோ நல்ல ஊருக்குள்ளே பஜார் உள்ளே இருக்குது. ஏன்னா இந்த ஏரியாவிலே மெயினான இடமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான், பிவி களத்தூர். ஸோ உங்களுக்கு 2 ஸ்கூல் இருக்குது, சூப்பர் மார்க்கெட்டு, ஏடிஎம் இருக்குது. இந்த ஒரு 7-8 கிலோமீட்டரில் இருக்க எல்லா ஊருக்கும் தேவையான ஃபெசிலிட்டியே இந்த ஊரில் தான் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இங்கே தான் நம்ம ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளேயே லொக்கேட் ஆயிருக்கு. போய் ப்ராஜெக்டை பார்த்துடலாம். பஸ் போகிற ஆன் ரோட்டில் இந்த ப்ராஜெக்ட் வந்து லொக்கேட் ஆயிருக்கு, கரெக்டாக பிவி குளத்தூர். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே பஸ் சர்வீஸ் இருக்குது. இதுதான் நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்ட்டு. பிரைட் ரியாலிட்டி பண்ணியிருக்கிறாங்க. ப்ராஜெக்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பா நகர், ஆன் ரோட் சைட்டு. ஸோ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்பாக இருக்க இடம். ப்ராஜெக்ட் இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்டு பிரைட் ரியாலிட்டி பண்ணியிருக்கிறாங்க. ப்ராஜெக்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பா நகர். மொத்தம் ஒரு 162 பிளாட் வந்து உள்ளே போட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ அவைலபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% பிளாட்ஸ் வந்து இப்போ அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை சூஸ் பண்ணி அழகாக வந்து ஒரு வீடு கட்டிக்கலாம். ஏன்னா நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா. உங்களுக்கு செங்கல்பட்டுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஸ்டார்டிங்லேயே பேசியிருந்தோம். உங்களுக்கு புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உள்ளே வந்தீங்கன்னா ஒரே ரோடு தான். பிரிட்ஜ் ஏறி இறங்கி நீங்கள் யூட்டன் எடுத்தால் நம்ம சைட் வந்து ரீச் பண்ணிடலாம். பிவி குளத்தூர். ஸோ ஒரு நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வரும்போதே 2 ஸ்கூலு, ஏடிஎம்மு, பேங்க்கு எல்லாமே வந்து கிராஸ் பண்ணி தான் நீங்கள் ப்ராஜெக்ட்கே வர மாதிரி இருக்கும். ஸோ ஆன் ரோட் ப்ராஜெக்ட்டு. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து வர தூரம். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா பஸ் இருக்குது, ஷேர் ஆட்டோ எப்பயுமே இருக்குது. ஸோ சைட் வாசல்லே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ்ஸு போயிட்டுருக்கோம். நான் வீடியோவில் கூட ஆட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சைட் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே செங்கல்பட்டில் 2000 ரூபாய்க்கு மேலே தான் வந்து இருக்கும். பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்மியான ப்ரைஸ்க்கு கொடுக்குறாங்க. எடுத்தவொடனே நம்ம ப்ரைஸ் சொல்கிறதுக்கு ரீசன், நம்ம பல இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸை வந்து நியாயப்படுத்துறதுக்காக எல்லாத்தையும் சொல்லிவிட்டு லாஸ்ட்டாக ப்ரைஸ் சொல்லுவோம். பட் இவங்க 1400 ரூபாய்க்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ காம்படிட்டரே கிடையாது இந்த ப்ரைஸிங்கில் இந்த ஏரியாவில் கொடுக்கறதுக்கு. 1400 ரூபாய்க்கு டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டு. ஏன்னா செங்கல்பட்டுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் லேண்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 700-800 ரூபா வரைக்கும் போட்டுட்ருக்கோம். 1000 ரூபா வரைக்கும் கூட நம்ம சேனல்லே போட்டிருக்கோம். ஸோ 1400 ரூபாய்க்கு உங்களுக்கு டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ரூவல் வாங்கி வீடு கட்ட முடியும். உடனே ரிஜிஸ்ட்ரேஷன் போக முடியும். உள்ள பிளாட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12.5 லட்ச ரூபாவில் ஒரு பிளாட் வந்து வாங்கிக்க முடியும். 900 சதுரடியில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. 900 சதுரடியிலேருந்து 1200 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சைஸில் பிளாட் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு 12.5 லட்ச ரூபா கையில் ஒரு 2.5 லட்ச ரூபா இருந்ததுனாலே உங்களுக்கு பேங்க் லோன் எல்லாமே இவங்களே ப்ராசஸ் பண்ணி கொடுத்து உங்களுக்கு லோன் பண்ணி கொடுத்துருவாங்க. கையில் ஒரு 2.5 லட்ச ரூபா இருந்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் போய்க்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கையில் ஒரு 2.5 லட்ச ரூபா, 3 லட்ச ரூபா இந்த ரேஞ்சில் வச்சுக்கிட்டு பேலன்ஸ் பேங்க் லோன் பண்ணுற மாதிரி பிளாட் வந்து தேடிட்டு இருப்பீங்க. உங்கள் எல்லாருக்குமே வந்து சூட்டபுளாக இருக்கும். உள்ள சைட்டை பொறுத்த வரைக்கும் உள்ள ஒரு 162 பிளாட் வந்து போட்டிருக்கிறாங்க. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 அடி ரோடு, 20 அடி ரோடு போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ இருக்கிற இடத்துல வந்து உங்களுக்கு தெரியும், மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே மேலே கட்டுங்க. 3 ஃபேஸ் இபி லைன் சைட் ஃபுல்லாகவே வந்து போட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த சைடு ஒரு வீடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. ஸோ சைட்டுக்கு அந்த பக்கமும் ஒரு வீடு வந்து கட்டிட்டு இருக்காங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வீடு வந்து கட்டி இவங்களே வந்து சேல் பண்ண போகிறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 1 மந்த்க்குள்ளே அந்த ஒர்க்கெல்லாம் ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் வீடு கட்டுறதுக்காக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 12.5 லட்ச ரூபா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு வீடு வந்து கட்டிடலாம். ஒரு அழகாக வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 2 பிஹெச்கே வீடு கூட வந்து நீங்கள் கட்டிக்க முடியும். ஸோ ஒரு 25 லட்ச ரூபாவில் பிளான் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு வீடே கட்டி நீங்கள் இங்கே வந்துடலாம். அது மட்டும் இல்லாமல் நல்ல ப்ரைஸ் அப்ரிசியேஷன் ஆகக்கூடிய இடம். ஏன்னா 1400 ரூபா அப்படின்றது ஒரு கம்மியான பட்ஜெட். ஒரு பிளாட்டு நம்ம ஒரு அப்ரூவோடு பிளாட் வாங்க போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது எடுத்தனவே யாரோட மைண்ட் செட்டாக இருந்தாலும் ஒரு 1500 ரூபாய்க்கு மேலே தான் வந்து எவ்வளோ உள்ளே இருந்தாலுமே பிளாட் வந்து கிடைக்குது. பட் இவங்க ஒரு மெயினான இடத்துல 1400 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், புது பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் அவ்வளோ வீடியோ போட்டோம். இந்த பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணால் ப்ரைஸ் ஏறிடும், இந்த பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணால் ப்ரைஸ் ஏறிடும்ன்ட்டு. இப்போ நம்ம சேனலில் 1200 ரூபாய்க்கு நான் கூடுவாஞ்சேரியில் வீடியோ போட்டிருக்கேன். இப்போ அதே லேஅவுட்டில் நான் 3000 ரூபாய்க்கு மேலே வீடியோ போட்டிருக்கேன். ஏன் இது சொல்கிறேன்னா, முன்னாடிலாம் எக்ஸாம்பிளுக்கு எதை சொல்லுவோம்னா, நம்ம கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை சொல்லிட்டு இருப்போம். பட் இப்போ நமக்கு ஒரு ரீசன்ட் டைம்லேயே எக்ஸாம்பிள் இருக்குது.
கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க. செங்கல்பட்டு பஸ் ஸ்டாண்ட் அந்த மாதிரி மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இங்கேயுமே ப்ரைஸ் அப்ரிசியேஷன் இருக்கும். வர வழியில் நான் ஸ்டார்டிங்லேயே பிரிட்ஜ் மேலேருந்து காட்டியிருந்தேன் ரயில்வே ஸ்டேஷன். ஸோ அந்த பிரிட்ஜுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஓப்பன் பண்ணல. நான் இப்போ எடுத்தது ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே இப்போ எடுத்திருக்கேன். இந்த பஸ் ஸ்டாண்டும் இந்த பிரிட்ஜும் ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த என்டையர் திருக்கழுக்குன்றம் மதுராந்தகம் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோடு தான் வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு ஃப்யூச்சரில் உங்களுக்கு ப்ரைஸ் அப்ரிசியேஷன் அப்படின்றது ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மதுராந்தகம் குளோபல் சிட்டியாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 2000 ஏக்கரில் உங்களுக்கு குளோபல் சிட்டியாக வந்து டெவலப் பண்ணுறாங்க. ஸோ அந்த டெவலப்மெண்ட்லாம் வந்து முடிக்கும் போது இங்கே ஒரு ஸ்கொயர் ஃபீட் அப்படின்றது ஒரு 5 வருஷத்துலேயே உங்களுக்கு டபுள் மடங்குக்கு மேலே ப்ரைஸ் வந்து ஏறிடும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா லேண்டை வந்து வாங்குறத விட மிஸ் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தி. ஸோ நீங்களும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் வீடு கட்டி வந்தீங்க அப்படின்னா பக்கத்துலேயே ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் நிறையவே இருக்குது. ஏன்னா நம்ம சைட்க்கு என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது. அதாவது ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மகரிஷி வித்யா மந்திர் இருக்குது, வித்யாசாகர் குளோபல் ஸ்கூல் இருக்குது. இன்னும் எக்கச்சக்க ப்ரைவேட் ஸ்கூல் வர வழியில் உங்களுக்கு எக்கச்சக்க சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. காலேஜஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு செங்கல்பட்டு நம்ம புது பஸ் ஸ்டாண்டு திரும்புகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடிஐ காலேஜ் இருக்குது, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது, லா காலேஜ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விஜயகாந்த் சாரோட காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் யூனிவர்சிட்டியாகவே மாற்றிட்டாங்க. ஸோ ஒரு எஜுகேஷனலாகவும் இந்த ஏரியா பயங்கர அப்டேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உடனே ஸ்கூல் காலேஜஸ் ஸ்கூல் பஸ் எல்லாமே இங்கே நியர்பைலேயே நம்ம சைட் வந்து ஆன் ரோடு அப்படின்றதால எல்லாருமே வந்து பிக்கப் பண்ணிட்டும் போவாங்க. ஸோ வீடியோவில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிரைட் ரியாலிட்டி அவங்க நம்பர் தான் கொடுத்துருக்கேன். கான்டாக்ட் பண்ணுங்கள், நேரில் வந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை வந்து சூஸ் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோட நம்ம சேனலில் பார்க்கலாம்.